சக்தி வாய்ந்த நாகதேவி அம்மன் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோங்க. அ இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சிலை வடிவத்தில உருவம் பொதித்த ஒரு உருவம் வந்து இங்க இருக்குங்க. இங்க சிலை வடிவத்தில இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, இந்த மரம் இருக்கு பார்த்தீங்களா? மரத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, யாருக்குமே புலப்படாத அளவுல ஒரு சிலை வந்து உள்ள இருக்குங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அத பற்றி நம்ம கேட்போம். தம்பி வணக்கங்க தம்பி. வணக்கங்க. உங்க பேருங்க? சுஜித்ண்ணா. இது எந்த ஊருங்க? 7 சொல்லிண்ணா. இந்த கோவில பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்குள்ள ஒண்ணு இந்த மரத்தோட பேருங்க? இந்த மரத்தோட பேரு ஆலமரம்ண்ணா. ஆலமரம். ஆ. சரி ஓகே. இத பத்தி சொல்லுங்க. இது சொல்லணும்னா இந்த ம இ உங்களுக்கு இப்ப பார்த்தா தெரியும் ஒரு சிலை இருக்கு. ஆ, இதுக்குள்ள இன்னொரு சிலை இருக்குண்ணா. ஆ, அது யார் கண்ணுக்கும் தெரியும். எப்படின்னா இது முதல்ல நாங்க பார்க்கும்போது இருந்துச்சு. ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆ. இங்க இன்னொரு சிலை இருந்துச்சுண்ணா. கல்லுல செய்யப்பட்ட ஒரு சிலை. ம். அது எப்படின்னா அந்த மரம் பெருசாக பெருசாக அந்த சிலைய மூடிருச்சுங்கண்ணா. ஆ. இந்த மரத்துக்குள்ள இன்னொரு சிலை இருக்குங்க. ஓ! அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா மூடிருச்சா? ஆ இந்த மரம் ஒல்லியா இருந்துச்சுண்ணா. அப்ப சின்னதா இருந்துச்சு. ஆ. அந்த வேர் படர படர அந்த சிலை உள்ள இருந்துச்சு. அது அப்படியே ஓ! மூடிருச்சுங்கண்ணா. உள்ள ஒரு சிலை இருக்கு. அது அப்படியே அது மூடிருச்சுங்க. வந்து எப்படிங்க? ரொம்ப பெருசா இருக்குங்களா? சின்ன சிலைங்களா? ஒரு 4 அடி இவ்ளோ பெருசு இருக்குங்கண்ணா ஆ. சிலை. ஓ! மூடிருச்சுங்க ஓகே. அப்படியே இப்ப உள்ள. எடுக்க முடியாது அந்த சிலைய. எடுக்க முடியாதுங்க. அத அப்படியே வுட்டுட்டாங்க வெளிய. விட்டுட்டாங்க. ஆ. இப்போ வெளிய வந்து அதுக்காக அந்த ஆ சிலைக்காக வெளிய வந்து இது வச்சிருக்காங்க. இது வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. வழிபடுறதுக்காக வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. ஆமா. மூதாதையர்கள் எல்லாருமே இத எத்தன ஆண்டுகளா அத வேண்டிட்டு இருக்காங்கன்னு ஏதாவது தெரியுங்களா? கும்பிட்டு இருக்காங்க. ஆ அது கரெக்ட்டா தெரியலங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பொறந்ததுலருந்து பார்த்துட்டே இருக்கேங்க.